ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அதாவது டிஎன்பிசி எவ்ரி 6 months ஒன் டைம் அவங்க அரசு அலுவலர்களுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், இந்த வருடம் அதாவது 2020 இன்னும் டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. கடைசியாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 2019 டிசம்பரில் கண்டக்ட் பண்ணாங்க. அதற்கப்புறம் இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ரொம்ப பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, அடுத்து எப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு லெட்டர் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய செக்ரட்டரி டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்தாமல் இருந்தது. பட் டிஎன்பிசி டிசம்பர் 2020 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி லெட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பொதுவாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் விடுவாங்க. பட் என்ன அப்படின்னா இப்போவே நவம்பர் ஆயிடுச்சு. இனி மேபி டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் 1 or 2 months 1 monthக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே அதற்கான அறிவிப்பு வெளியாகும். ஓகேங்களா? ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா டிசம்பர் 2020 கண்டக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதற்கான ப்ராசஸ் பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 1.5 months ஆகும். ஏன் அப்படின்னா எல்லோரும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஸ்கூல் எல்லாம் இதெல்லாம் ரீஓப்பன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ இதிலிருந்து தெரியுது என்ன அப்படின்னா டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அது மேபி ஜனவரி அல்லது பிப்ரவரியில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அதே டைமில் தான் என்ன அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போவே அது ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி குரூப் 2 ஆர் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போயே பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.